Check. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, மெசேஜ் நான் கடந்து செல்லலாமா? ஓகே. ஸோ மெசேஜோடைய தலைப்பு, கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குமா? திருப்பி சொல்லட்டுங்களா? கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குமா? புரிஞ்சுங்களா? இல்லை, நீங்கள் பார்க்கறதுல நான் நினச்சேன். ஓகே, ஸோ அதுதான் மெசேஜோடைய டைட்டில். சரிங்களா? அதே கேள்வி நான் உங்களை கேட்குறேன். உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குமா? ஆமா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? ஆமாம் சொல்கிறவங்க கை தூக்குங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க கை தூக்கு. எதுக்குமே கை தூக்கல. சரி, ஸோ அது நாங்கள் அது தீர்மானிக்குதா இல்லைன்றது எப்படி பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பார்க்கணுன்னா, கடந்த காலம், இந்த கடந்த காலத்தை என்னென்ன நாங்கள் செய்ய முடியாது அது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கணும். ஆமா இல்லைங்களா? கடந்த காலத்தில் என்னங்க செய்ய முடியாது? திரும்பி வாங்க முடியாது இல்லைங்களா? கடந்த காலத்தை நாங்கள், யாராவது நேற்றுக்கு போயிருக்கீங்களா? யாராவது நாளைக்கு போக முடியுமா? அந்த நாளைக்கு போகிறதுக்குள்ளே அது இன்னைக்கு ஆகிடும் இல்லைங்களா? ஸோ நேற்றுக்கு நாங்கள் போக முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நாங்கள் ஞாபகம் வைத்துக்கணும். ரெண்டாவது, செஞ்ச காரியத்தை மாற்ற முடியாது இல்லைங்களா? என்னென்ன காரியங்க? உடைந்த உறவுகள், அது செஞ்ச காரியம் சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் அது மாற்றுறதுக்கு. ஆமாம் இல்லைங்களா? இரண்டாவது, நாங்கள் அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அநேக வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் அது நாங்கள் பிரயோஜனப்படுத்திக்கல. அது திருப்பியும் கிடைக்குமா? இல்லை. இந்த காரியத்தை செய்யாத, உனக்கு அடிப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறமா என்ன இருக்குங்க? அதை மாற்ற முடியுமா? அடிபட்டிருக்கு, இப்போ மாற்ற முடியாது இல்லைங்களா? நினைவுகளை நாங்கள் மாற்ற முடியுங்களா? இல்லை. பேசின வார்த்தைகளை நாங்கள் மாற்ற முடியுமா? இல்லை. எடுத்த தீர்மானங்களை மாற்ற முடியுமா? இல்லை. கடைசியாக எழுந்த சமயத்தை நாங்கள் திரும்பிய பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. ஸோ கடந்த காலம் இதெல்லாம் இருக்கு, நம்மளால இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஆனால் இது செய்ததுனால நம்மளுடைய எதிர்காலம் தீர்மானிக்குமா அப்படின்றது நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஆல்ரெடி எல்லாரும் யோசிக்க தொடங்கிட்டீங்க. ஐயோ, அது விட்டோமே, இது பண்ணிட்டோமே, அது பண்ணலையே அப்படின்னு அநேக சிந்தனை வந்தாக்கா ரொம்ப நல்லது. அதுக்காகத்தான் இன்னைக்கு மெசேஜ். என்ன நாங்கள் எழுந்திருக்கோம், ஏன்னா நாங்கள் எழுந்ததை நாங்கள் சில நேரத்தில் நான் யோசிக்கிறதில்ல. பைபிளில் பாருங்க, 2 தோற்றத்தை கொடுத்துருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 2 தோற்றம். முதலாவது தோற்றம் என்ன சொல்லுதுன்னா, கடந்த காலத்தை நாங்கள் மறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றம். ரெண்டாவது தோற்றம், கடந்த காலத்தை நாங்கள் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி. 2 விஷயமும் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, கடந்த காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்குமா சில காரியங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்க. ஆமாம் இல்லைங்களா? ஸோ அதனால பைபிளில் 2 தோற்றங்கள் கொடுத்துருக்கு. ஒன்று, கடந்த காலத்தை சில காரியங்களை நாங்கள் மறக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டாவது என்னங்க, சில காரியத்தை நாங்கள் நினைவு கூறணும். ஆமென். ஸோ ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். Isaiah chapter 43 verse 18 and 19.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? 18வது வசனம் என்ன சொல்லுதுங்க? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? சில காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? மறக்கணும். அதே போல பைபிளை நான் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ரகாம் அப்படின்ற பேர் வரதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன இருந்துச்சுங்க? அப்ராம். அதுதான் அவருடைய பேரா இருந்தது. அதுக்கு மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அது அப்ரகாம் அப்படின்னு சொல்லி மாற்றினார் இல்லைங்களா? ஸோ அவர் ஊரை விட்டு வெளியே வரும்போது எவ்வளவு வயசு இருந்திருக்குங்க? கர்த்தர் அவர் இடத்துல பேசி, தேவன் அவர் இடத்துல பேசி, உன் ஊரை விட்டு நீ வெளியே வா, நான் உனக்கு தேசங்களே நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஊரை விட்டு வெளியே வராரு. அந்த ஊர் பேரும் ஊர் தான். சரிங்களா? சரி. ஸோ அவர் எப்போ அந்த ஊரை விட்டு வெளியே வந்தார்? எந்த வயசுல இருக்கலாம்? 40ங்களா? ஒரு 50? எவ்வளோங்க? 75. அவருடைய வயசு 75. அந்த வயசுல யாருன்னா ஊர் விட்டு போகிறதுக்கு மனசு வருமா? இல்லை. நினைத்து பாருங்க. அவர் வீட்டுக்கு போய் சொல்றார் மனைவி கிட்ட, தேவன் என்கிட்ட பேசினாரு, நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பி நாங்கள் போனோம், அவர் எனக்கு தேசங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணியிருப்பாருங்க? சாரா என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லைங்களா? ஆனாலும் கர்த்தரை நம்பி அவங்க என்ன பண்ணாருங்க? முன் சென்றார். ஹல்லேலூயா. எங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா 19வது வசனத்துல என்ன சொல்லுதுங்க? கடைசியாக நான் வனாந்தரத்திலே வழியையும் ஆமென் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்தரங்களே உனக்கு நான் வழியை செய்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த கடந்த காலத்தை நாங்கள் அந்த இடத்துல விட்டு நாங்கள் கர்த்தரை பின் தொடரும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன தராருங்க? வனாந்திரத்திலையும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நீங்கள் என்ன பண்ணாங்க? சில காரியங்களை நாங்கள் மறக்கணும், சில காரியங்களை நாங்கள் விட்டு விடணும். கர்த்தர் குடும்பத்தில் இந்த சில காரியங்களை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யாதீங்க. அது எப்படி? அவங்க குடும்பம் தானே, அதை விட்டு நான் எப்படி இது பண்ணுறது? கர்த்தர் சொன்னதை செய்தா ஆசீர்வாதம் உண்டு. நீங்க போகும்போது அந்த வழியில கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? தேவையானதை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினாருங்க? இல்லைங்களா? மோசே இடத்துல பேசினாங்க, மோசே அவங்கள இடத்துல சொன்னாங்க, விசுவாசித்து அவங்க என்ன பண்ணாங்க? எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ அதிசயங்களை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல நாங்களும் என்ன பண்ணுனாங்க? பழைய காரங்களை விட்டு விடுங்க. அதே பத்தி யோசிக்காதீங்க. இப்படி பண்ணிட்டோமே, இது மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது அப்பவே செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அந்த காரியங்களை சொல்றதை நீங்க நிறுத்துங்க. கர்த்தாவே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. கடந்ததை நாங்க மாற்ற முடியாது, ஆனா நம்மளுடைய எதிர்காலம் யார் கையில இருக்குங்க? கர்த்தர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை விசுவசிக்காதவர்களுக்கு தான் அவங்களுடைய கடந்த காலம் அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடந்த காலம் அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஏன்னா கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? ஆமென். ஸோ நாங்கள் நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணாங்க? பழையவர்களை நாங்கள் மறக்க வேண்டும். பழைய காரியங்கள் என்னென்னங்க? நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கலாம்,
நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. அவ்வளோதானடா நம்மளுடைய நட்பு, அவ்வளோதானா ஆயிடுச்சா, சரி போப்பா அப்படின்னு. ஐயோ அப்படியே மனசு உருகி இல்லைடா நான் வரேடா அப்படின்னு சொல்லி போயிடறான். கர்த்தர் நம்மளுக்காக சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார். அவருக்கு உணவா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமானது. ஒரு நாள் வரமாட்டேன், ஒரு சண்டே கர்த்தர் நான் கோச்சுக்கு வரா, ஒரு சண்டே தானே ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு சண்டையும் முக்கியமானது. ஹல்லேலூயா. ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நான் என்ன பண்ண, ஒவ்வொரு சண்டையும் நான் நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி. பழையவைகளை சில நேரத்தில் நாங்கள் விட்டு விடணும், பழைய காரங்களை நாங்கள் விட்டு விடணும். அப்பதான் நீங்க வனாந்திரத்தில் கர்த்தர் வழிகளை தெரிந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த அதிசயமா பார்க்கணுமா, பழச விடணும். இப்போ நான் இப்படி பைபிள் பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த கையில் மைக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வேற ஏதாவது கொடுத்தா நான் என்ன எடுக்க முடியுங்களா? வேற எதுனா கையில் எடுக்கணும்னா என்ன பண்ணுங்க, வச்சுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிறது. இசப்பா தாங்க, இசப்பா எங்க தருவார்? ஃபர்ஸ்ட் பழுசுது கீழே வச்சாதான். ஹல்லேலூயா. அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, பழசை நாங்கள் விடணும், கண்டிப்பாக நாங்கள் விடணும். சில நேரத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. கேட்டு விட்டுட்டோன்னா நல்லது. கேட்டுட்டு மறுபடியும் போட்டு கேட்டு அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி என்னாச்சு, இல்லை ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு, தேவையில்லை அதெல்லாம், இல்லைங்களா? அந்த நேரத்தை வீணாக்காத வண்ணம் அப்படி தோண உடனே, கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை என்னை பலப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு புதிய வெளிப்பாடு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பழசை விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கும் போது கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஆமென், ஆமென். ஒரு ப்ரீச்சர் இப்படி சொன்னார், அவருடைய சபையில் ஒரு ஜோக்கு ஒரு தடவை சொன்னாராம், சிரிச்சாங்களாம். முடிச்சுட்டு திருப்பியும் அதே ஜோக்கு திருப்பியும் சொன்னாராம், கொஞ்சம் சிரிச்சாங்களாம். மூணாவது தடவை திருப்பியும் அதே சொன்னாராம், யாருமே சிரிக்கலையா. ஏன்? கேட்டுதே கேட்டு போர் அடிச்சிச்சு. அப்பா அவர் சொன்னாராம், ஜோக் சொன்ன போண்டி சிரிக்கல, ஆனால் பழசு ஒன்னி நினச்சி அழுகுறீங்களே, அதெல்லாம் என்ன சலிக்கிறது இல்லையா அது உங்களுக்கு, இல்லைங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதனா யோசிக்கும் போது இதை யோசிச்சு பாருங்க. இல்லை நான் பார்த்த ஜோக்கே திருப்பியோ பார்த்து சிரிக்கையோ, நான் எப்பவுமே சிரிக்கும் அப்படின்னு சொன்னால் உட்காந்து அழுவுங்க. சிரிக்கலைனாக்கா நீங்கள் அழுவாதீங்க, ஏன்னா அதை மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் கூட இருக்கும்போது கர்த்தர் எதிர்காலத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Philippians chapter 3 verse 13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இருங்க எல்லாரும் சேர்ந்து ரெடிங்களா? படிக்கலாமா? எஸ். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. முன்னானவைகளை நான் பின்னாடி, இது மறந்துட்டு நாங்க முன்னாடி நாங்க செல்ல வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எங்க நோக்கி ஓடணுங்க? லக்கை நோக்கி
நாங்கள் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி ஓடுறது பெட்டரா இல்லை இப்படி ஓடுறது பெட்டரா? நிறைய பேர் இப்படி தான் ஓடிங்கிறோம். அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? மறந்துட்டியா? எப்படி பேசுன தெரியுமா? இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன பண்ணலான்றது நாங்கள் யோசிக்கிறது இல்லை. சில பேர் 10 வருஷமா அப்படித்தான் ஓடிங்கிறாங்க. முன்னாடி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? பின்னானவர்களே மறந்து விடுங்க, முன்னாடி என்னத்தை பார்த்து ஓடுனாங்க? லக்கை நோக்கி ஓடுங்க. என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன அது யோசிச்சு ஓடாதீங்க. நாளைக்கு என்ன ஆக போகுது இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார், நான் அவர் பின்னாடி போறேன். ஹல்லேலூயா. அவர் பின்னாடி நான் போறேன். என்ன வேணா ஆகட்டும், என்ன வேணா ஆகட்டும். லக்கை நோக்கி நாங்கள் ஓடும்போது நம்மளுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தெரியும் உங்களுடைய கண்ணை. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ மெசேஜ் நல்லது தான். அதான் மைக்கே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, சரி. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுதுங்களா? பழசெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயிற்று. ஹல்லேலூயா. இது யாரோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா தாவீதோட வாழ்க்கையில நாங்க பார்க்கலாம். தாவீதோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்னவா இருந்தாருங்க? ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. கர்த்தர் அவர் என்னவா அழைத்தாரு? ராஜாவாக அழைத்தார். ஆனா அவர் ராஜா அவருக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 30 இல்ல, எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? அவர் ராஜாவா அங்க அபிஷேகித்திட்ட பிறகு அவர் ராஜாவாக எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 15 வருஷம் ஆச்சு. 15 years, 15 வருஷம் ஆச்சு. ஆனா பாருங்க, அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. சவுல் ராஜா துரத்திட்டு வந்தாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணலங்க? சவுல் ராஜாவை திரும்பி அவர் கொலை பண்ணல. அவர் என்ன பண்ணாருங்க? லக்கை நோக்கி ஓடினார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நீ ராஜா ஆக போறேன்னு சொல்லியிருக்கார், நான் அதை பார்த்து நான் ஓடுறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுக்க போறான்றது நாங்க சிந்தித்து நாங்க ஓட வேண்டும். என்ன எழுந்துட்டோன்றது பார்க்கறது பார்த்தா என்ன கொடுக்க போறான்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. எழுந்தது நம்மளுடைய தப்பு, ஆனா கொடுக்க போறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்க நோக்கி ஓடலாமே. பழச மருந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறது நாங்க பார்த்து ஓடலாம். பழசு தேவையில்லை. எவ்வளவு பேர் வீட்டில் பழைய பாத்திரம் இருக்கு? எல்லார் வீட்லயும் இருக்கு. ஆமா இல்லைங்களா? ஏன் அது மாத்திரத்துல? என்னென்ன பழைய காரங்களை நீங்க வீட்டில் வச்சுக்க மாட்டீங்க? எல்லாமே வீட்டில் அப்படியே இருக்குதா? இல்லை என்னென்ன வச்சுக்க மாட்டீங்க வீட்டில்? அதான் என்னென்னங்க, என்னென்ன யூஸ் இல்லை, என்னென்ன வச்சுக்க மாட்டீங்க வீட்டில்? சாப்பாடு வச்சுக்க மாட்டீங்க. ஓகே. துணி, பழைய துணி வச்சுப்பீங்களா? இல்லை. ஓகே. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை 2 தோற்றம் கொடுக்குது. சில காரியங்களே நாங்கள் மறந்துடணும், சில காரியங்களே நாங்கள் வைத்துக்கொள்ளணும். ஆமா இல்லைங்களா? சில பழைய பாத்திரம் இருக்கு, என் கல்யாணத்துக்கு கொடுத்தது இது. அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதுவும் யார் கொடுத்தாங்கன்னு கூட பேர் தெரியும். ஆமா இல்லைங்களா? அப்பெல்லாம் பாத்திரத்தில் அவங்க பேர் போட்டு டேட் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம்.
நம்ம ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் வச்சுருப்போம். எதுக்காக? நினைவுகள். எவ்வளோ நல்லா இருந்துச்சு. யாருன்னா அந்த ஃபோட்டோ பார்த்து ஷோ இது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என் வாழ்க்கையில் மோசமான நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி யாருன்னா சொல்லியிருக்கோமா? இல்லை. ஒவ்வொரு மெமரியும் நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? சில காரியங்களை நான் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், சில காரியங்களை நாங்கள் மறக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. ஹல்லேலூயா. தாவீது என்ன பண்ணாருங்க? பழசெல்லாம் மறந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தர் நம்மளே என்னை ராஜாவை வைக்க போறார், நான் போவேன். அதே போல யோசேப்போட வாழ்க்கையிலையும் அதே தான் ஆச்சு. ஆமா இல்லைங்களா? அவர் போற இடத்துல என்ன பண்ணாருங்க? உட்கார்ந்து அழுந்து குறுகி உட்கார்ல. அவர் என்ன பண்ணாருங்க? போற இடத்துலலாம் அவர் பெஸ்டா இருந்தார். அவர்னால ஃபாரோன் ராஜா அவருடைய வீடு செழிப்பானதான். பைபிள் சொல்லுது அவர்னால தான் செழிப்பானது, ஃபேரோ ராஜானால இல்லை. நாங்க எங்க போனாலும் பழச மறந்து கர்த்தரை நோக்கி ஓடும்போது நீங்க இருக்கிற இடத்துல அந்த இடம் செழிப்பாகும். ஹல்லேலூயா. பழச மறந்தா தான் அது செய்ய முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா கஷ்டம். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய கடந்த காலத்தை எதிர்காலத்தை கர்த்தரை நோக்கி நாங்கள் ஓடலாம். ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் வாசிச்சிட்டோம் இல்லைங்களா? ஓகே. என்னென்ன மறக்கணுங்க? 1 யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மறக்கணுங்க? என்னத்த மறக்கணும்? ஃபர்ஸ்ட் செய்த பாவங்களை அறிக்கையிடணும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க? நான் தகுதி இல்லாதவன், கர்த்தருக்காக நான் பிரயோஜனம் இல்லாதவன், கர்த்தர் என்ன எப்படி பயன்படுத்துவார் அப்படின்ற வருகிற வார்த்தைகள் என்னத்துக்காங்க? ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம்? நாங்கள் திரும்பி ஓடிட்டுருக்கோம். பழசை பார்த்துட்டு சத்தத்தை தோண்டி கேட்குறோம், வாப்பா அப்படின்ற. இங்கே பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது ஏசப்பா, நான் எப்படி? ஆனால் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தரை பார்த்த உடனே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாருங்க? சுத்திகரித்து எல்லா அநியாயத்தையும் என்ன பண்ணுறாருங்க? நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை நீதிமான் ஆக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதை தான் மறக்கணுங்க. பாவத்தை மறந்துடுங்க. மறந்துட்டா திருப்பியும் செய்வோமா? மறந்துட்டா திருப்பியும் செய்வோமா? இல்லை. அதுதான் பாவத்தை மறக்க சொல்றாரு. மன்னித்துடுறாரு, பாவத்தை நாங்க மறக்கணும். நினைவில் இருந்தாக்கா திருப்பியும் செய்ய தோணும். நினைவில் இல்லைன்னா செய்ய தோணாது. அநேக நேரத்தை நாங்கள் நிறைய காரியங்களை நாங்கள் செய்யறதுலையே மறந்து போகிறோம். அதே போல் பாவத்தையும் நாங்கள் மறவி பாவத்தில் ஒண்டி நிறைய இருக்கணும். வேலையில் அதிகமாக இருக்கணும், வேத வாசிப்பில் அதிகமாக இருக்கணும் நினைவு. ஆனால் மறைவி எதில் ஜாஸ்தி இருக்கணுங்க? பாவத்தை மறக்கணும். அதுதான் மெயின் இல்லைங்களா? அதை நாங்கள் மறக்கணும். சங்கீதம் 103 12ஆம் வசனம். Psalm 103 verse 12. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. என்னத்தை விலக்கினாருங்க? எவ்வளவு தூரம் விலக்கி இருக்காரு? மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய நம் பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்காரு. அவரை விலக்கி வச்சப்போ நீங்க யார் திருப்பி பிடிச்சி இழுக்கிறதுக்கு? பிரச்சனை என்னன்னா, வேறவங்க மறந்துருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துவீங்க. மறந்துட்டியா நீ பண்ணது? நீ மறந்துருப்பான, நான் மறக்கல. அவங்களே இப்பதான் சுத்திகரித்து கர்த்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் தூரம் வச்சுட்டுக்கிறாரு. மறுபடியும் கூப்பிட்டு ஞாபகப்படுத்து, மறந்துட்டியா? எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்களே ஞாபகப்படுத்துறது. நம்மளும் அப்படி செய்யும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும்.
அதனால நாங்கள் என்ன பண்ணாங்க, அடுத்தவங்களையும் அது நினைவு கூட்டுறது வேண்டாம், அது தேவையில்லை. நீ எப்பவுமே இப்படிதான், எப்பவுமேனா என்னாச்சுங்க, நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீ எப்பவுமே இப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதுக்கு முன்னாடி லவ் பண்ணி தான் அப்போதுலேருந்து எப்பவுமே இப்படிதான் நீ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுங்க, வேற உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ யார் பாவத்திற்குள்ள நீங்கள் இழுத்து விடுறீங்க? நீங்கள் தான். அதனால் நான் அது செய்யறது வேண்டாம், அது தேவையில்லை. அது பதிலாக என்ன நடக்க போதோ அதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். செய்யலையா, சரிப்பா. ஏன் எப்போவுமே மறுக்கிற அப்படின்னு சொல்லுது பதிலா, சரி மறந்துட்டியா, சரி அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக நான் யோசிக்கணும். கர்த்தர் மன்னித்துட்ட பிறகு நாங்கள் யார் அது மறுபடியும் ஞாபகப்படுத்துறது? அவர் மன்னித்து மறுக்க வச்சு அவ்வளோ தூரம் பிரித்து வச்சுட்டாரு, நீங்கள் யார் அது மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு? அப்போ நாங்கள் செய்கிறது பாவம் தானே. சில பேர் இது என்ன எங்க அது பின்னு இல்லையா, பின்னு பக்கத்தில் உட்காந்து ஒரு குத்தினே இருந்தா என்ன அவங்க பின்ன எடுத்து குத்தினே இருந்த ஒருத்தரை என்ன அவங்க வலிக்கும். ஆமா இல்லைங்களா? ஆனால் நாங்கள் பின்னு யூஸ் பண்ணதில்லை. அதுதான் நம்மளுடைய பின்னு. நாக்கிலேயே குத்தி 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 அப்படி பேசினா தூக்கம் வராது. அது என்ன கிடைக்குதுங்க? ஒரு விஷயம் சொன்ன உடனே நெக்ஸ்ட் டக்குன்னு அப்போ எவ்வளோ ஞாபகம் வச்சுன்னு இருக்கான் பாருங்க. அவங்க மெமரி பவர் எவ்வளோ நல்லா இருக்குது. பைபிள் வர்ஸ் ஞாபகம், ஐயோ அதோண்டி ஞாபகம் வரல. 12 வருஷம் 10 காலுக்கு என்ன ஆச்சு காத்தால அப்படின்னு கேட்டாக்கா, இயரு டேட்டு டைமு, எந்த கலர் துணி போட்டிருந்தாங்க, அவங்க கை எப்படி ஓங்கினாங்க, மூஞ்சி எப்படி இருந்துச்சு, கண்ணில் எப்படி பார்த்தாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கும். போன வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தீங்க? அதுவா, யார் மெசேஜ் கொடுத்தாங்க? இல்லை நான் கண்ணு மூடிட்டே மெசேஜ் கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் மன்னித்துட்ட பிறகு வேற யாருக்கும் அதை ஞாபகப்படுத்த அதிகாரம் இல்லை. வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை நாங்கள் நினைவு வைத்து கொண்டா வீட்டில் அதிகமான சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் ரொம்ப முக்கியமானது. ஸோ பழசு மறக்கணும், லக்கை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. ஸோ என்னென்ன மறக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்ததாக என்னென்னா நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 105:5 Psalm 105 verse 5. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய யாக்கோபின் புத்திரரே. அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க. இங்கிலீஷ்ல ஸ்டார்டிங்ல இருக்கு. ஓகே. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களையும் மறக்காதீங்க. அதுதான் சீக்கிரமா மறக்கிறோம். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறான், அது நாங்க மறந்துடுறோம். ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல எனக்கு அடிபட்டுச்சு, கால் ஒடிஞ்சிடுச்சு, ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு புது ஷூ வாங்கியிருந்தேன், அதெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு எனக்கு, அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கால் போனதை பத்தி கவலை இல்லையா, ஷூஸு ரத்தம் ஆயிடுச்சான். ரொம்ப ஃபேவரட் ஷூஸ் தான். அந்த மாதிரி இருக்காங்க ஜனங்க.
ஆனால் ஜீவன் கொடுத்தாரு அப்படின்னு அவருங்க நினைத்து பார்க்கல. நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் மரித்து போயிருக்கலாம் அப்படின்னு நினைத்து பார்க்கல. அப்போ பாருங்க, எவ்வளோ அவனுடைய யோசனை எவ்வளோ சிறிதாக இருக்கு இல்லைங்களா? ஆனாலும் கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். அதுதான் நம்மளுடைய கர்த்தர். அவர் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் அதே மழை தான், அதே செழிப்பு தான். ஆனால் அது வைத்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோமா இல்லை நாங்கள் வேற ஏதாவது பார்த்து நாங்கள் வேற ஏதாவது யோசிக்கிறோமான்றது தான் முக்கியம். நம்ம கையில் இருக்கு. அதனால கர்த்தர் செய்த காரியங்களை மறக்காதீங்க. அவர் செய்த அற்புதங்கள், அதுக்கப்புறமா அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும். ஆமா, ஏன் அது நினைவு கூறணுன்றது அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனம். 1 Corinthians chapter 10 verse 11. இவைகள் எல்லாம் திஷ்டாங்கங்களாக. 1 Corinthians chapter 10 verse 11. இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? உலகத்தின் நம்மளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக இந்த உதாரணங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்போ டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, அதுல வார்னிங் இருக்கா இல்லையா? எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லைங்களா? பெனாயில் வாங்குறோம், அதுல இருக்கா? என்ன வாங்கினாலும் அதுல ஒரு எச்சரிப்பு இருக்கு. அதே போல நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு பைபிள் ஒரு எச்சரிப்பா இருக்கு. அதனால கர்த்தருடைய கட்டளைகளை நாங்கள் மறுக்கக்கூடாது, அவருடைய தீர்மானங்களை நாங்கள் மறுக்கக்கூடாது, நியாய தீர்ப்பை நாங்கள் மறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதை ஞாபகம் வைத்தா தான் நாங்கள் லக்கை நோக்கி ஓட முடியும், நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்கள் ஓட முடியும். அதை நாங்கள் மறந்துட்டோம்னா ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு வந்துட்டோமா, ஆயிடுச்சு. சண்டே சர்வீஸ் ஆயிடுச்சு. மண்டேலேருந்து சாட்டர்டே என்ன ஆச்சு? மறந்துட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நியாய தீர்ப்பும் தீர்மானங்களையும் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணாங்க, நினைவு கூறணும். ஹல்லேலூயா. இது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் லூக் 22:19, லூக்காம் எழுதின சுவிசேஷம் 22:19 வசனம். லூக் சாப்டர் 22 verse 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். வெறும் செகண்ட் வீக் மாத்திரம் இல்லை, செகண்ட் வீக் ஹோலி கம்யூன் நடக்குது மாத்திரம் இல்லை, அந்த முழு மாதமும் நாங்கள் என்ன பண்ணாங்க, அடுத்த ஹோலி கம்யூன் வரைக்கும் அதை ஞாபகம் வைத்து தவறுகளை மறக்கணும், நாங்கள் செய்யாத காரியங்களை நாங்கள் மறக்கணும். ஆனால் என்ன நினைவு கூறினாங்க, கர்த்தர் அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை நியாய தீர்ப்புகளை கர்த்தருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறணும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலம் லேமெண்டேஷன்ஸ், புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம் நான் பார்க்கலாம். இது நாங்கள் நினைவு கூர்ந்தா லேமெண்டேஷன்ஸ். எஸ்,
chapter 3 verse 22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நெக்ஸ்ட், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் புதியவைகளை கர்த்தர் நம்மளுக்கு, இல்லைங்களா? 2 வசனத்தை சேர்த்து படிக்கலாமா நாங்க? 22 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஹalleluya. சுத்த கிருபை தான். அதனால அவருக்காக நாங்கள் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அவருக்காக நாங்கள் ஜீவிக்கணும். இன்றைக்கு பாஸ்டர் அண்ணாள் தீர்க்கதரிசியை பற்றி பாஸ்டர் பேசினாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரில். அவனை பற்றி நாங்கள் வாசிக்கலாமா? லூக் 2ஆம் அதிகாரம் 36 38 வசனம் வரை. Chapter 2 verse 36-38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றலுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். போதுங்க. அவங்க எதுக்காக அவ்வளோ வருஷம் அவங்க அந்த டெம்பிளில் இருந்தாங்க? டெம்பிள் ஆலயத்தில் எதுக்காக அந்த இடத்துல இருந்தாங்க? அவங்க வயசு 74 வயசு ஆயிடுச்சு. 84 ஓகே 84 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. திருமணமாகி 7 வருஷம் தான் அவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு வந்தாச்சு. ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. எதுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க? எருசலேமில் மீட்பு உண்டாக அவங்க என்ன பண்ணாங்க? காத்து கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. 50 வருஷம் அவங்க என்ன பண்ண? ஆலயத்தை விட்டு வெளியே வரல. சூப்பர் இல்லைங்களா? மீட்பு வர்ற வரைக்கும் நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலயத்திலே இருந்தாங்க. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்க? கர்த்தர் செய்ய போகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நான் முன் செல்லணும். எதிர்காலத்துக்குள்ள அப்படித்தான் நாங்கள் போகணும். கர்த்தாவே மீட்பு இன்னைக்கு வருதா? இல்லை. நாளைக்கு வருதா? பரவாயில்ல. இன்னும் கர்த்தர் பேசலையா? பரவாயில்ல. நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஃபேஷியல் பேராலிசிஸ், தமிழில் என்ன, முகத்தில் பக்குவாதம் ஆயிருந்துச்சு. யூஸ்வலாக 1 மாதம் 2 மாதம் சரி ஆகிடும். எனக்கு 3ஆவது தடவை ஆனப்போ இவ்வளோ 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 1 மாதம் தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறமா சர்ச்சில் என்ன வேலை இருக்கோ நான் பாட்டுக்கு நான் போயிட்டு வாசிக்கிறது. பாட்டு தான் முடியாது, அட்லீஸ்ட் மியூசிக் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயாச்சு. கர்த்தாவே சுகம் தாங்க. தரலையா? இதோட எப்படி நான் இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. கர்த்தாவை சுகம் பெறல, மாத கணக்காக போச்சு. கர்த்தர் கடைசியில் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் லக்கை நோக்கி ஓடும்போது, தேவனை நோக்கி ஓடும்போது, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நோக்கி நாங்கள் ஓடும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு அந்த அதிசயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நான் விட்டு கொடுக்க கூடாது. சில நேரத்தில் தளர்ந்து இருக்கலாம், மனசு ஒடிஞ்சு இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் பலப்படணும். ஹல்லேலூயா. அங்கே இங்கே போகிறது பதிலாக நான் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலம் எங்கங்க? கடந்த காலத்தினால இல்லை, கர்த்தருக்குள்ள தான் இருக்கு.
ஹalleluya. கர்த்தருக்குள்ள பலமா இருந்தாக்கா கர்த்தர் நம்மளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்குவார். இது எப்படின்னா கிளவ்ஸ் கிளவ்ஸ் எல்லாருக்கும் தெரியலைங்களா? கிளவ்ஸ். ஓகே. அந்த கிளவ்ஸ் தனியாடி வச்சு நீ போய் வேலை பண்ண அப்படின்னா வேலை பண்ணுங்களா? அது நாங்கள் போட்டால் தான் அது யூஸ்ஃபுல். ஆமாம் இல்லைங்களா? இல்லைன்னா அது அங்கே அப்படி வச்சுட்டோன்னா அது அங்கே அப்படியே தான் இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய எதிர்காலம். நாங்கள் தான் அந்த கிளவ்ஸ். கர்த்தருக்குள்ளே இருந்தால் அப்போ பிரயோஜனமாக இருப்போம். கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா அதே இடத்துல தான் நாங்கள் இருப்போம். நீங்கள் எங்கே இருக்கணுன்றது நாங்கள் தான் முடிவு எடுக்கணும். அது எப்படி முடிவு எடுக்கணும்? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஜெபிக்கணும், அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இன்னும் 2 வசனம் நாங்கள் முடிக்கலாம். Joel chapter 2 verse 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழச மறந்து நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஓடும்போது, கர்த்தரை நோக்கி நாங்கள் ஓடும்போது என்ன பண்ணுறாங்களா? பின்னாடி வந்த அந்த என்னென்ன பூச்சிங்க? வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திருப்ப அளிப்பேன். என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அது சாப்பிட்டுச்சோ, அதெல்லாம் அழிச்சுச்சோ, அந்த வெளிச்சல எல்லாம் உனக்கு என்ன பண்ண போறேன்? திரும்ப உனக்கு தர போறேன். ஹல்லேலூயா. நான் எதிர்காலத்தை நான் கர்த்தரை நோக்கி நான் ஓடும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளுக்கு எழுந்ததை மறுபடியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் ஹல்லேலூயா சொல்லாமா? அப்படி ஆகணும்னா நீங்க பழசமா இருக்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வீட்டுல போன உடனே திருப்பி அதே பழைய காரத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த பூச்சிங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் கூட்டின்னு போறீங்க வீட்டுக்கு. நினச்சி பாருங்க, இந்த பூச்செல்லாம் பேக்கில் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் சாப்பிடு. அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி ஆகக்கூடாதான், அப்படி நடக்கக்கூடாதான். கர்த்தர் எனக்கு மறுபடியும் கொடுக்க போறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? பழச மறந்துடுங்க. பின்னாடி ஓடுத நிறுத்துங்க, முன்னாடி ஓடுறத நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கடைசி வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஞாபகம் இருக்குங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னங்க வசனம் என்ன சொல்லுதுங்க? அந்த செகண்ட் பார்ட் ஒண்டி வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அன்பு கூறுகிறவர்கள் என்ன ஆயிருந்தாலும் அது நன்மைக்காக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், ஆனா எனக்கு இப்போ அது ஒரு சாட்சியா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அது கெட்டது சாத்தான யோசித்தான், ஆனா கர்த்தர் அது எனக்கு ஒரு சாட்சியாக மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவ்வளோ அழகாக வழி நடத்தி வருகிறார். நான் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தேன், ரொம்ப ஆசை ஆடணும் அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்கு ஆடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கால் அடிபட்டுச்சு, ஆப்ரேஷன் ஆச்சு. கர்த்தர் என்ன சொன்னார்? உனக்கு இப்படி ஆசையாப்பா? ஆமாம் ஏசப்பா. ஆனால் அதே டிவியில் நீ கர்த்தருடைய வார்த்தையே நீ சொல்கிறது நீ பார்க்கறதுக்கு உனக்கு இஷ்டமா அப்படின்னு அவங்களுடைய சித்தம் இருந்தால் அதை நடக்கட்டும். அதே போல் அது கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா.
அப்படி போயிருந்தா நான் இந்த இடத்துல நின்றுப்பேனா தெரியலையே. ஒரு பிரச்சனை ஆச்சு, ஆனா கர்த்தர் அது ஒரு சாட்சியாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் என்னடா இந்த கை ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு கடைசியாக ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊரில் அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அந்த மகன் வெளியே போகிறான். போயிட்டு ஏதோ ஒரு குதிரை அங்கே போயிட்டு இருந்துச்சு. அவன் போய் அது கூட்டின்னு வந்துடுறான். கூட்டின்னு வந்த உடனே எல்லாரும் சொல்கிறான், ஓ பார்த்தியா எனக்கு எவ்வளோ லக்கு, குதிரை கிடைச்சிருக்கு, குதிரை கிடைக்கிறதே பெரிய விஷயம், இவ்வளோ அழகான ஒரு குதிரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அந்த குதிரை மேலே ஏற போய் அந்த குதிரை கோவப்பட்டு இவனை எட்டி வச்சு கால் ஒடிஞ்சிடுச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐயோ டைம் சரியில்லை, ஏன் தான் இந்த குதிரையை எத்தனை வந்தானோ, யாருன்னா திருடினா இப்படி தான் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊருக்கு யுத்தம் நடக்க போகுது. வேறு ஊர்லேருந்து யுத்தம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற ராஜா அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா வாலிபர்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு வாங்க யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி. வேறு வாலிபர்களெல்லாம் போனாங்க. இவர் கால் ஒடிஞ்சிடுச்சு, போக முடியுமா? இல்லை. அதனால் அக்கம் பக்கம் என்ன சொன்னாங்க, கர்த்தர் செஞ்ச காரியம்தான், தெய்வம் பாரு இவரை காப்பாற்றிட்டாரு. ஒவ்வொரு நேரத்துலையும் ஆளுங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது உங்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறார். நீங்கள் தப்பான வழியில் போனாலும் நீங்கள் திருந்தி கர்த்தாவே என்னை மாற்றுங்கன்னு சொல்லும்போது அந்த பாவம் அந்த அவமானத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, அது ஒரு சாட்சியாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. மார்த்தாளுக்கு மேரி மகதலேனா அவங்க இருந்த வாழ்க்கையே வேற. ஆனால் ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு முதலாவது பார்த்தது யாருங்க? ஹல்லேலூயா. அப்படியான தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள் பழைய காரியங்கள் அது நீங்கள் மறந்த கர்த்தரை நீங்கள் பின்தொடரும் போது கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பழச மறந்துடுங்க, லக்கை நோக்கி நாங்கள் ஓடலாம், நாங்கள் நித்திய ஜீவனை நாங்கள் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ப்ரே பண்ணலாம். ஓகே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்கலாம். பாஸ்டர்மா வந்து ஜெபிப்பாருங்க.